அவர்களோட ஜனநாயகன் திரைப்படம் அப்படிங்கிறது ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அந்த ஒரு திரைப்படத்தோடைய சென்சார் இஷ்யூ அப்படிங்கிறது கோர்ட்டில் இன்றைக்கி விசாரணைக்கு வந்திருந்தது. ஸோ நேற்று வரைக்கும் கோர்ட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறத போன வீடியோவில் பேசியிருந்தோம். ஸோ இன்றைக்கி என்ன கோர்ட்டில் நடந்தது, கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிறத நைட்டு ஒரு வீடியோ பேசுவோம் சொல்லியிருந்தோம்ல, அந்த வீடியோ தான் இன்றைக்கி கோர்ட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பேசிடுவோம். ஸோ ஜனநாயகன் படத்தை பற்றி மட்டும் இல்லை, பராசக்தி திரைப்படத்தை பற்றியும் நம்ம வந்து பேசணும். பராசக்தி திரைப்படம் போஸ்ட்போன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பேசிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஜனநாயகன்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம். போன வீடியோவில் வந்து சொல்லியிருந்திருப்போம். ஸோ இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் கோர்ட்டில் என்ன இன்சிடென்ட் நடந்ததுன்னு பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, இல்லைனா இந்த வீடியோ பார்த்துட்டு கூட அந்த வீடியோ பாருங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கி கோர்ட்டுக்கு வந்து தான் 2:15 வந்து விசாரணை அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகிருந்தது. ஸோ ஸ்டார்ட் ஆகும்போதே போஸ்ட்போன் பண்ணாங்க 3:30. அதுக்கப்புறமா வந்து தான் விசாரணை அப்படிங்கிறது நடைபெற்றது. ஸோ கேவின் ப்ரொடக்ஷன் அவங்க சைடில் இருக்கிற விஷயங்களை வந்து முன்வைக்க ஆரம்பித்தாங்க. இந்த ஒரு படத்து மேலே என்ன கேஸ் அப்படிங்கிறது போட்டுருந்தாங்கன்னா, இந்த ஒரு படத்தில் வந்து மதம் சார்ந்த கருத்துக்களை வந்து சொல்கிறாங்க. ஸோ அது புண்படுத்துகிற மணிக்கு இருக்குது அந்த மணிக்கு. ஸோ அதற்கு வந்து தான் கேவின் ப்ரொடக்ஷன் இந்த ஒரு படத்தை நாங்கள் எங்கேயுமே வந்து போட்டு காட்டல, அப்புறம் எப்படி இந்த ஒரு படத்தில் வந்து தான் மதம் சார்ந்த கருத்துக்கள் இருக்கிறதா அவங்க எப்படி வந்து சொல்ல முடியும். ஸோ இந்த ஒரு படத்தை நாங்கள் 500 கோடி பட்ஜெட்டில் வந்து எடுத்திருக்கோம், இதுக்கு பின்னாடி 1000 பேரோட உழைப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து எனக்கு முன்னாடியே வந்து தான் வேகமாக வந்துட்டு எங்களுக்கு வந்து செய்யணும். ஸோ மறு சான்றிதழ் பண்ணுறேன் அந்த மணிக்கு எங்களுக்கு வந்து டைம் டிலே பண்ணாமல் கொஞ்சம் ஜனவரி 9 வேகமாக ரிலீஸ் பண்ண பாருங்கள் அந்த மணிக்கு வந்து கோர்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கோர்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதை நாங்கள் வந்து விசாரிச்சுட்டு ஸோ அது உண்மையாக பொய்யான்னு சொல்லி தெரிஞ்ச பிறகு தான் எங்களால் வந்து தீர்ப்புங்கிறது கொடுக்க முடியும். உங்களோட அவசரத்துக்கு வந்து கொடுக்க முடியாது. படத்தோட பட்ஜெட் 1 கோடியாக இருந்தாலும் எங்களுக்கு ஒன்று தான், 500 கோடியாக இருந்தாலும் ஒன்று தான். ஸோ எங்களுக்கு வந்துட்டு நியாயமான தீர்ப்பை வந்து கொடுக்கணும். உங்களோட ரிலீஸிங் டேட்டுக்குள்ளே நாங்கள் பண்ணணும், உங்களுக்காகலாம் வந்து பண்ண முடியாது. அது மாதிரி கோர்ட் நியாயமாக பேசியிருக்காங்க. கோர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அது கரெக்டு தான். ஜனநாயகன் டீம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது இது வந்துட்டு கரெக்டு தான். ஸோ நான் ஜனநாயகன் டீமை தான் நான் வந்து குறை சொல்லுவேன். ஏன் அப்படின்னா கோர்ட்டில் போனால் இந்த மணிக்கு வாய்தா இழுத்து அடிக்கும் சொல்லி தெரியும். ஸோ அதனால் கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் வந்து குரல் கொடுத்துருக்கலாமே. விஜய் அவர்கள் சென்ட்ரல் எடுத்து எப்போயோ குரல் கொடுத்துருக்கலாமே. போன வீடியோவில் சொன்னது தான், இந்நேரம் மட்டும் ஸ்டாலின் சாராக இருந்தால் நம்மால் வந்திருப்பார்ல சிஎம் சார்னு. ஏன் பிரதமர் சார் பிஎம் சார்னு பேசலாம்ல, ஏன் அந்த ஒரு வீடியோ பேச மாட்டேங்கிறாரு? ஜனவரி 1ஆம் தேதி பேசியிருக்கலாம்ல, அப்போ இந்த பிரச்சனையே வந்திருக்காதுல்ல. இப்போ போய் கடைசி நேரத்தில் போய் தடவிட்டு இருந்தால் என்ன நடக்கும்? அப்போ வந்து படம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் தான் ஆகும். இப்போ முடிவாக என்ன தாண்டா நடக்க போகுது அப்படி தானே கேட்குறீங்க. கோர்ட்டில் இந்த மாதிரி விவாதம் நடந்திருக்குது. ஸோ கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதை வந்து நாங்கள் வந்து மறுபரிசீலனை கூட்டிருக்கோம் இந்த ஒரு படத்தை. ஸோ அதுக்கான தீர்ப்பு என்ன வருதோ அது ஜனவரி 9 அன்றைக்கி தான் விசாரணையாக பண்ணுவோன்ட்டாங்க. ஜனவரி 9 அன்றைக்கி தாண்டா படமே ரிலீஸ் ஆக போகுது. அன்றைக்கி போய் விசாரணை வச்சிங்கன்னா அப்போ படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணுறது? ஸோ ஜனவரி 9 காலையில் 10:30 மணிக்கு தான் கோர்ட்டே ஆரம்பிக்கும். ஸோ 10:30 மணிக்கே இந்த ஒரு படத்தோட இதுக்கான விசாரணை வருமானு தெரியாது. அப்படியே விசாரணை வந்தாலும் அதுக்கான கரெக்டாக ஜனநாயகன் டீமுக்கு சார்ந்த ரிப்போர்ட் வருமானு சொல்லி தெரியாது. இன்னும் இழுத்தடிக்குமா, என்ன நடக்க போது சொல்லல. ஸோ இன்கேஸ் ஜனநாயகன் டீமுக்கு ஃபேவராக வந்துச்சுன்னா ஸோ ஜனவரி 9 4 o'clock மேலே ஷோஸ் ஓட்டுவாங்க. ஏன்னா 12:30 மணிக்குள்ளே தீர்ப்பு வந்துருச்சுன்னா ஒரு 2 மணி நேரத்தில் படத்தை ரிலீஸ் பண்ணிடலாங்கிற மாதிரி பிவிஆர்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் 4 o'clockலேருந்து நம்ம வந்து ஷோஸ் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை ஜனநாயகன் டீமுக்கு அகைன்ஸ்டாக வந்துச்சு அப்படின்னா அது ஒரு வாரமாகலாம், ஒரு மாதமாகலாம், எத்தனை நாள் வேணாலும் ஆகலாம், தள்ளி போகும் அந்த மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து இப்போ ஜனநாயகன் டீம்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், அந்த மதம் சார்ந்த விஷயங்களில் நாங்கள் பேசுகிறோம் சொன்னது வந்துட்டு திமுகவோட சதி அந்த மணிக்கு வந்துட்டு சொல்கிறாங்க. அதற்கும் திமுகவுக்கும் சம்மந்தமே இல்லை. நீங்கள் வந்துட்டு உங்களுடைய கொள்கை எதிரின்னு ஒரு ஆளை சொல்கிறீங்களே, அவங்களோட பண்ணுற சூழ்ச்சி. ஏன் அப்படின்னா இப்போ திமுகவோட படமான அந்த பராசக்தி, அந்த தீய சக்தியோட படம் தான் இந்த பராசக்தி. அந்த படத்துக்கான சென்சார் சர்டிஃபிகேட்டை இன்னும் கொடுக்கல. வாய் வார்த்தையில் சொல்லியிருக்காங்க யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறோன்னு. ஆனால் இன்ன வரைக்கும் அதுக்கான எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. ஸோ அதான் இந்த டீம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல, ப்ரொடியூசர் கையில் சென்சார் சர்டிஃபிகேட் வரல. இது நீடிச்சிச்சு நாளைக்கும் முடிஞ்சிச்சுன்னா பராசக்தி படத்துக்கும் வந்துட்டு என்ன சொல்கிறது போஸ்ட்போன் ஆயிரும். அதே மணிக்கு இன்னும் பராசக்தி டீம் கேஸ் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா போடலை. ஸோ அதனால் உங்களை விட பயங்கரமாக இழுத்தடிக்காது, பொங்கலை தாண்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பராசக்தி சைடு என்ன பிரச்சனை போயிட்டுருக்குதுன்னு நமக்கு வந்து தெரில. நாளைக்கு தான் வந்துட்டு பார்த்தா டெட்லைன் அப்படின்னு வந்து பராசக்தி டீமுக்கு வந்துட்டு சொல்லலாம், உங்கள் படம் கன்ஃபார்ம் போஸ்ட்போன் ஆயிடுச்சு. ஸோ ஜனவரி 14 போகலாம், இல்லை ஜனவரி 9 என்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி ஜனநாயகனுக்கு தெரில. ஸோ இப்போ வரைக்கும் ஜனவரி 9 ரிசல்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு தீர்வு கிடச்சிச்சு. ஆனால் பராசக்தி டீமுக்கு ஒரு தீர்வு கூட கிடைக்கல. நாளைக்கு வரேன்னா தான் இந்த டீம் இதுக்கப்புறம் போய் கோர்ட்லேயே வந்து கேஸ் போடுவாங்க. ஸோ அதனால் அவங்களோட நிலைமை உங்களோட நிலைமையோட மோசமாக இருக்குது அப்படி தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி தெரியல, பொறுத்திருந்தால் பார்க்கணும். இதிலேருந்து நம்மளால் ஒன்று புரிஞ்சிக்க முடியுது. ஸோ பாஜகவோட கைக்கூலி டிஎம்கே கிடையாது அப்படிங்கிறது. ஸோ அதே மணிக்கு டிவிகேவும் பாஜகவோட கைக்கூலி கிடையாது. அப்படி கைக்கூலியாக இருந்தால் இந்நேரத்துக்கு படத்தை ரிலீஸ் பண்ணி விட்ருக்கோம்ல. இன்னொரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க டிவிகே வந்துட்டு பாஜகவோட கைக்கூலி தான். ஸோ இந்த மணிக்கு பிரச்சனை பண்ணும்போது ஸோ டிவிகேக்குடைய பேர் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும்
ஒரு படத்துக்கு பூஸ்ட் ஆகும். அதே நம்ம வந்து அரசியலை மாற்றி விஜய் அவர்களை ஜெயிக்க வைக்கலாம், அந்த மணிக்கு வந்து தான் பிளான் பண்ணுறாங்க, அந்த மணிக்கு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப அரசியல் ரீதியாக போகுது. ஸோ அதனால் அதை பற்றி நான் வந்துட்டு பேச விரும்பலை. பட் நான் இப்போ வரைக்கும் இதுதான் வந்துட்டு இப்போ தான் நடைபெற்றுட்டு இருக்குது. ஸோ எஸ்கே ஃபேன்ஸுக்கும் பிரச்சனை தான், விஜய் ஃபேன்ஸுக்கும் பிரச்சனை தான். இதே மணிக்கு நடந்துச்சுன்னா தமிழ் சினிமாவுக்கு அசிங்கம். பிரபாஸ் அவர்களோட படம் தான் ஜனவரி 9 அன்றைக்கி எல்லா தமிழ் சினிமா தேட்டர்ஸ்லேயும் ஓடப்போகுது. ஸோ ஒரு சென்ட்ரல் நினச்சி இங்கே ஒரு ஸ்டேட்டே வந்து எப்படின்னா ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அதுக்கான காரணம் ஒன்றே ஒன்று தான், எலெக்ஷன். ஸோ அது வந்துட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ என்டர்டெயின்மெண்ட் வேறு, பாலிடிக்ஸ் வேறு, ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டாமே, அதான் நம்மளோட கருத்து. நன்றி, வணக்கம்.